இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். தமிழக ஆளுநர் பற்றி முதலமைச்சர் கூட்டத்தில் ஒரு வார்த்தை கூட பேசப்படவில்லை எனவும் பல்கலைக்கழக தரப்பு முதல்வரிடம் கோரிக்கை வைத்துள்ளதாகவும் அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். இது தொடர்பான முழுமையான விவரங்களை தர இணைப்பில் காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ், இந்த கூட்டத்தில் என்ன நடந்தது, இது தொடர்பான விவரம்? பரிதா வணக்கம். நேற்றைய தினம் தமிழக முதலமைச்சர் தலைமையிலே அனைத்து பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் மற்றும் பதிவாளர்கள் கலந்து கொண்ட ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் தமிழக ஆளுநர் பற்றி, குறிப்பாக மாநிலத்தினுடைய அனைத்து பல்கலைக்கழகங்களையும் கட்டுப்படுத்தக்கூடியவராக வேந்தராக ஆளுநர் இருக்கக்கூடிய நிலையில அவர் சமீபத்தில் அதிகாரங்கள் குறைக்கப்பட்டிருக்கிறது. உச்சநீதிமன்றம் அதற்கான தீர்ப்பினை கொடுத்திருக்கிறது. இனி துணைவேந்தர்களை நியமிக்கக்கூடிய அதிகாரம் தமிழக அரசுக்குத்தான் உண்டு என்ற நிலை உருவாகி இருப்பதாக சொல்லப்படக்கூடிய நிலையில அது தொடர்பான விஷயங்கள் இந்த கூட்டத்தில் பேசப்படும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அது போன்ற விஷயங்கள் எதுவும் பேசவில்லை என்று இந்த கூட்டத்திலே பங்கெடுத்தவர்கள் நமக்கு தகவலாக சொல்கிறார்கள். அதே போல இந்த கூட்டத்தில் பங்கேற்ற பெரும்பாலான ஏறக்குறைய அனைத்து பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் பதிவாளர்கள் வைத்த கோரிக்கை என்பது, எங்கள் பல்கலைக்கழகங்களில் நிதி இல்லை, பல்கலைக்கழகம் நிதி பற்றாக்குறையால் தள்ளாடி வருகிறது, எனவே தமிழக அரசு நிதித்துறை எங்களுக்கு தேவையான நிதியை விடுவிக்க வேண்டும், அப்போதுதான் பல்கலைக்கழகத்தை முன்பு போல எங்களால் நன்றாக நடத்த முடியும், எனவே எந்த விதமான சிக்கலும் இல்லாமல் நடத்த முடியும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அதே போல டீச்சிங் அண்ட் நான் டீச்சிங் ஸ்டாஃப் அது பொறுத்தவரையிலே அதிகமான காலி பணியிடங்கள் இருக்கின்றது, எனவே அவற்றையும் உடனடியாக நிவர்த்தி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் தமிழக அரசு சார்பில் அதிகாரிகள் பேசும்போது, பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் மற்றும் அந்த பதிவாளர்களிடம் பேசும்போது அவர்கள் வைத்த கோரிக்கை என்பது, நம்முடைய மாணவர்கள் இன்றைக்கு இந்திய அளவிலேயே தமிழ்நாடுதான் உயர்கல்வியில் சிறந்த மாநிலமாக இருக்கிறது, கல்லூரி சென்று படிக்கக்கூடிய மாணவர்கள் எண்ணிக்கை தொடர்ச்சியாக ஒவ்வொரு ஆண்டும் அதிகரித்து வருகிறது. இந்த சூழலில் நீங்கள் படிக்கக்கூடிய அனைவரும் வேலை வாய்ப்பை பெறக்கூடிய வகையில் அவர்களை திறன் மிக்கவர்களாக மாற்ற வேண்டும், படித்து முடித்த அனைவரும் நல்ல வேலைக்கு செல்லக்கூடிய வகையிலே அவர்களை எக்யூப் செய்ய வேண்டும் என்றும் அவர்களிடம் வலியுறுத்தி இருக்கிறார்கள். எனவே இரண்டு தரப்பிலும் பல முக்கியமான கோரிக்கைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஒவ்வொரு பல்கலைக்கழகமும், அண்ணா பல்கலைக்கழகம், சென்னை பல்கலைக்கழகம், பாரதிதாசன், இப்படி இந்த பல்கலைக்கழகங்கள் அவர்கள் யூனிவர்சிட்டியிலே பல்கலைக்கழகங்களிலே இருக்கக்கூடிய அந்த உள்ளூர் பிரச்சனைகள் அவற்றையும் எடுத்து கூறியிருக்கிறார்கள். அவற்றை உடனடியாக சரி செய்வதற்கான அந்த கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள். எதற்கெல்லாம் சாத்தியம் இருக்கிறதோ அவற்றை உடனடியாக சரி செய்து கொடுப்பதாக தமிழக அரசு சார்பில் உத்தரவாதமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நேற்றைய இந்த கூட்டம் என்பது தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கூட்டமாக பார்க்கப்பட்டது. குறிப்பாக அதிகாரம் குறைப்பு, குறிப்பாக இனி அதிகாரிகள் எப்படி செயல்பட வேண்டும் என்பது குறித்தெல்லாம் ஆலோசிக்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் ஆளுநர் பற்றியோ அதிகாரம் குறைப்பு பற்றியோ அது போன்ற விஷயங்கள் எதுவும் பேசவில்லை என்று உள்ளே கலந்து கொண்டவர்கள் தகவலாக சொல்கிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜேஷ். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.